ஹாய். ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஆல்கோ ட்ரேடிங்ஸ் பண்ணிகிட்ருக்கவங்க அப்புறம் வந்து பண்ணணும் அப்படின்னு இப்போ ஐடியா இருக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது இந்த வீடியோ எண்டில் டிசைட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பழைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒரு பாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ்க்கான இது ஆல்கோலாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அதுக்கான ரிப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா, இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கரியரை சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து புது ட்ரேடர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஆல்கோவில் என்டர் ஆகிறவங்க முக்கால்வாசி பேர் புதுசாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் கிளாரிட்டி இந்த வீடியோவில் இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற ஆல்கோவில் ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி 45% இருக்க ஒரு ஆல்கோவை எடுத்துக்கிறோம். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 தான் இருக்கும். இந்த ஆல்கோ ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் இதை ஆரம்பிக்கும் போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 தான். அந்த 20,000 நாங்கள் போட்டது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3,30,000 இருக்கும். அந்த 20,000 தான் வந்து இப்போ 3,29,000 மாறி இருக்கு. ஆனால் இதை ஃபாலோ பண்ணி உங்களால் வந்து இதே ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படி, ஏன்னா இப்போ இதில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த 2 இயர்ஸோட ட்ரா டவுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 இருக்கும். இந்த 25,000 ட்ரா டவுன் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக நமக்கு லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் போயிருக்கும். நம்ம 20,000 போட்டிருப்போம், ஆனால் இதில் ட்ரா டவுன் மேக்ஸிமம் ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. நம்மளோட ஹோல் கேபிட்டலும் வைப் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் எவ்வளோ 20,000 போட்டுட்டு இந்த ஆல்கோ ரன் பண்ணுறீங்கன்னா அந்த 25,000 போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம இதில் வந்து டாப் அப் பண்ணி தான் திருப்பி வச்சு தான் அந்த ஆல்கோவை ரன் பண்ணியிருப்போம். ஒரு சில மந்த் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில மந்த்து காட்டுறேன். இப்போ இந்த மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய எஸ்எல் அடிச்சிருக்கும். இந்த டைம் எல்லாமே வந்து நம்ம கேபிட்டல் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த ஜூன் மந்த்தும் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்எல் இருக்கும். கண்டினியூஸாக எஸ்எல் அடிச்சிருக்கு. இந்த எஸ்எல் அடிக்கும் போதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,53,000 இருக்குது. அதுவே எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கும், நமக்கு 60,000லேருந்து 1,00,000 சீக்கிரமாக வந்திருக்கும். இப்போ இந்த ஆல்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 41,000 ஒரே நாளில் எடுத்திருப்போம். லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,400. இதோட ப்ராபபிலிட்டியும் இதோட வந்து டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நான் காமிக்கிறேன். இது வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியோட ஃபுல் ரெக்கார்டு. இது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸில் வந்து 195 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. இந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக 195 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. அந்த 195 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா 105 ட்ரேட்ஸு 105 டேஸ் நம்ம லாஸில் தான் இருந்திருக்கும். அந்த லாஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 lakhs. 105 டேஸ் வந்து நம்ம லாஸில் தான் இருந்திருக்கோம். 3 lakhs அரௌண்ட் 6,000 3 lakhs கிட்ட நம்ம லாஸில் வந்திருக்கோம் இந்த டோட்டல் ட்ரேட்ஸு. அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் டேஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் டேஸ் வெறும் 89 டேஸ் தான். வெறும் 89 நாள் தான் நம்ம ப்ராஃபிட்டில் இருந்திருக்கோம். அந்த 89 டேஸ்லேயும் ஒரு 20 டேஸ் மட்டும் நம்ம எடுத்தோம். அந்த வெறும் 20 டேஸில் நம்ம வந்து 3,60,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அப்போ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 195 ட்ரேட்ஸில் வெறும் 20 ட்ரேடு 20 ட்ரேட்ஸில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோமோ அந்த ப்ராஃபிட்டை ரீச் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் இந்த 20 டேஸ் 2 வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ட்ரேட் எடுக்கலை அப்படின்னாலும் 2 வருஷத்துக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 20 நாள் வந்துடும். அந்த 20 நாள் தான் உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டு. 2 வருஷத்துக்கும் சேர்த்து இந்த 20 நாள் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டீங்க. ஆல்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கக்கூடாது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணுறோம். ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்போ மட்டும்தான் நம்ம இதில் ப்ராஃபிட்டில் இருப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம எடுத்த ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ் ஒரு 3-4 டேஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட வந்திருக்கும். 5 நாள் வெறும் 5 நாளில் நம்ம அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருப்போம். இந்த 5 நாள் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக் டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஒரு 1 month லாஸ்ட்டில் இருக்குது 2 month லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா எங்களுக்குலாம் 1 month ஃபுல்லாக நீங்கள் இப்போ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து டிசம்பர் மந்தில் ஆல்மோஸ்ட் 19,000 இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் லாஸ்ட்டில் இருந்திருக்கும். அதே மாதிரி 15,000 ஜூன் மந்தில் வந்து 15,000 லாஸ்ட்டில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இதில் லாஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம கலெக்டிவாக ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதால அதில் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும், இதில் லாஸ் மேனேஜ் ஆகிருக்கும். சப்போஸ் நம்ம வந்து மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் கூட இருந்திருப்போம். நான் சில பேர் வந்து ஏன் ட்ரேடிங்கை வந்து உங்களோட ஃபுல் டைம் ஜாபாக சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து மந்த்லி கமிட்மெண்ட்டுன்னு இருக்கும்.
இப்போ இந்த மாதம் வந்து நான் இஎம்ஐ கட்டணும், எனக்கு வந்து 20,000 செலவு இருக்குது, ஒரு 30,000 செலவு இருக்குது. கண்டிப்பாக அந்த 30,000 நான் வந்து அந்த 30,000 நான் வந்து இந்த ட்ரேடிங் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன், அந்த ட்ரேடிங்லேருந்து நான் சம்பாரிச்சு தான் நான் அந்த 30,000 பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது இங்கே ட்ரேடிங்கை சூஸ் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம அவங்கள வந்து சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சப்போஸ் நம்ம இதில் பார்த்த மாதிரி 1 மந்த்லேயே நம்ம 60,000 எடுத்திருக்கோம், 1 மந்த் ஃபுல்லாக லாஸில் இருக்கும். சப்போஸ் 1 மந்த் ஃபுல்லாக லாஸில் இருந்ததுன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஒரு மந்த் ட்ரா டவுன், ஒரு 2 மந்த்ஸ் ட்ரா டவுனில் போகுது, 2 மந்த்ஸ் ட்ரா டவுனில் இருக்குன்னா உங்களோட கேபிட்டல் போயிடுச்சுன்னா திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் கேபிட்டல் ரெடி பண்ணி தான் போடணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ இது வந்து எனக்கு மந்த்லி கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் வந்தே ஆகணுன்றவங்க இந்த ஆல்கோவை சூஸ் பண்ணுறது சரியானதாக இருக்காது. இப்போ என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த 50%லேயே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் நான் எடுக்கிற ப்ராஃபிட் எல்லாருமே எடுக்கிறாங்கன்னா கிடையாது. ஒரு 5-6 பேர் கவுண்ட் பண்ணி சொல்லிவிடுவேன். அந்த 5-6 பேரில் வந்து இந்த 5-6 வந்து எனக்கு என்னோட ரிலேஷனோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க இல்லாமல் எனக்கு முகமே தெரியாத ஒரு 5-6 பேர் மட்டும்தான் நான் எடுக்கிற ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. மீதி எல்லாருமே என்னை எடுக்கிற ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அவங்க யாருன்னா என்னோட ரிலேஷன்ஸாக இருப்பாங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த சர்க்கிள் மட்டும்தான் இன்னும் இந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கு. மீதி பேரெல்லாம் வந்து வருவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் லாஸ் ஆகுதா இல்லை 1 மந்த் லாஸ் ஆகுதா அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணி திருப்பி போயிடுவாங்க. திரும்ப வந்து நான் 6 மந்த் ஸ்டேட்மெண்ட் போடுவேன். 6 மந்த் ஸ்டேட்மெண்ட் போடும்போது ஐயோ திருப்பி ப்ராஃபிட், திருப்பியும் வருவாங்க, திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவாங்க, திரும்ப ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டில் இருந்தால் பரவாயில்ல, அதே லாஸ் இருந்துச்சுன்னா திரும்ப டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த ஒரு 50,000 கேபிட்டல் வச்சு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டை வந்து ஒரு 50,000 இதுக்காக டெடிகேட்டடாக மெயின்டைன் பண்ணி அதோட 1 இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நானும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ என்னால் ட்ரா டவுன் மேனேஜ் பண்ண முடியலை, திருப்பி கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியலை, அடுத்து வந்து என்னோட மந்த்லி எனக்கு ஒரு 20,000 இதுலேருந்து வந்தால் தான் நான் ஃபேமிலியே மேனேஜ் பண்ண முடியும், இந்த அமௌண்ட் வச்சு தான் நான் ட்ரேடே பண்ணி நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க, இப்போ இவங்கெல்லாம் வந்து ஆல்கோ பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல. எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங்கே வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா கன்சிஸ்டன்ட் எவ்ரி மந்த் உங்களால் ப்ராஃபிட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. எல்லா மந்த்தும் நான் ப்ராஃபிட்டாகவே இருந்துருவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. நாங்கள் இப்போ இந்த எவ்ரி மந்த் ப்ராஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ விஷயம் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 9 மாதம் நம்ம ப்ராஃபிட்டாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இதே கண்டினியூ ஆகும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நான் ஏர்ன் பண்ணுறது எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்க லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமானா 100% லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அந்த நீங்கள் லாஸ் பண்ணதை ஒரே நாளில் கூட எடுத்துடலாம். லாஸே வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக லாஸ் வரும். அந்த லாஸ் டைமில் நீங்கள் ட்ரா டவுனு மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். உங்களோட பர்சனல் கமிட்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். திரும்ப நீங்கள் இதில் லூஸ் மணி விட்டுட்டிங்கன்னா திருப்பி இதில் அமௌண்ட் போட்டு தான் எடுக்க முடியும். இதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ஆல்கோ ட்ரேடிங்கு மேனுவல் ட்ரேடிங் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை என்னால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாதுன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு 1 or 2 மந்த்ஸுக்கு பேக்கப் ஃபண்டு ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது என்னோட கைண்ட் அட்வைஸு. தேங்க்யூ.